வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிரைட் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட பேர், முந்தைய பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜமகேந்திரவரம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருந்தது. நாளடைவில் மாறியது ராஜமுந்திரி அப்படின்ற பேரில் மாறிடுச்சு. இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்தில் கோடிலிங்கலு அப்படிங்கிற ஒரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் ஒரு மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும். அதே மாதிரி நீங்கள் கோதாவரி நதிக்கரைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அதனுடைய அகலம் மட்டுமே 3 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம திருச்சி காவிரி ஆறு ஓடுதில்ல, அது மாதிரி 3 மடங்கு அது பெருசு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அழகிய கோதாவரி நதிக்கரையில் இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு. அதுதான் அது இந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பெட்ரோலிய பொருட்கள் இந்த கோதாவரி நதிக்கரையினுடைய படுகையில் எடுக்கிறாங்க. அது ரொம்ப காலமாகவே அது ப்ரைவேட்டாக எடுத்துகிட்ருக்காங்க. அதை தாண்டி முக்கியமான தொழில் இங்கே என்ன அப்படின்னா விவசாயம், அப்புறமா துணி, அதுக்கப்புறம் தங்கம். ஸோ இது மூன்றுமே இந்த முக்கிய தொழிலாக இந்த ஊரில் இருக்குது. அதை தாண்டி இந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோதாவரி நதிக்கரையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை புஷ்கரம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாடுறாங்க. இது 12 நாட்கள் இந்த விழா கொண்டாடுறாங்க. அந்த விழா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் இந்த நதிக்கரையில் சாயங்காலம் அந்த சூரியன் மறைவதை இந்த நதிக்கரையிலேருந்து அந்த பாலம் வழியாக நீங்கள், அதாவது ரயில்வே பாலம் இருக்குல்ல, அதனுடைய பாலம் வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் 2 பாலம் இருக்குது. ஒன்று பழைய பாலம் ஒன்று இருக்குது, புதிய பாலம் ஒன்று இருக்குது. புதிய பாலத்தில் போக்குவரத்துலாம் போயிட்டுருக்கு. எப்படி அப்படின்னாக்கா, ரெண்டுமே இருக்கிற மாதிரி, அதாவது ரயில்வேவும் போகலாம், அதுமாதிரி பஸ்ஸும் போகலாம். அதுமாதிரி 2 தான் புது பாலம் போட்டிருக்காங்க. பழைய பாலம் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனை இந்த ஊரில் போய் கொண்டாடுங்க. இந்த ஊருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா சென்னையிலேருந்து 620 கிலோமீட்டர் நீங்கள் ரயிலில் போகலாம். ரயிலில் போகலான்னு தான் ஒரு திக்குன்னு ஒரு விஷயம் மனசில் வந்தது. இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏசி கோச்சில் போனாலுமே மக்கள் ஃபுல்லாக நின்றுக்கிறாங்க, படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் நீங்கள் நியரஸ்ட் பிளேஸ் எது இருக்கோ அதில், அது இப்போ ஹைதராபாத் இருக்குது அப்படின்னாக்கா ஹைதராபாத் வரைக்கும் ஃப்ளைட்டில் போய்ட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸோ இல்லை காரோ வச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரயிலில் போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக சாப்பாடை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஊரில் நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடைக்குது. சாப்பாடு, ரசம், மோர், குழம்பு, தயிர், இது மாதிரி வச்சு நம்ம ஊர் மெஸ்ஸே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் சாப்பிட்லாம், பக்கத்தில் தான் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே நார்த் இண்டியன் ஸ்டைல் ஃபுட்டு தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ சப்பாத்தி பிரியராக இருந்தால் சப்பாத்தி, அதுக்கு தகுந்த எல்லா சைடிஷுமே இங்கே கிடைக்குது. அப்புறம் நாங்கள் இந்த ட்ராவலை பிளான் பண்ணுங்கள், போய்ட்டு வாங்க ஜாலியாக. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.